ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்த ரொம்ப நல்ல ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அவருக்கு நெறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள், ராஜா தன்னோட தோட்டத்துல நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒரு கிளிய பார்த்தார். அந்த கிளி மனுஷங்க பேசுற மாதிரியே சரளமா பேசிச்சு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு கிளிய அவர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த கிளியோட பேச்ச கேட்டதும், ராஜாவுக்கு அது ரொம்ப புத்திசாலியான கிளின்னு தோணுச்சு. உடனே ராஜா அந்த கிளிய தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. அரண்மனையில இருந்த எல்லாரோடத அந்த பேசுறோம் கிளிய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராஜா வந்து அந்த கிளிய வந்து தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. அந்த கிளி ராஜா கூட நிறைய விஷயங்கள் பேசும். ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லும். ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜா நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய புதிர் போட்டு அனுப்பினாரு. அந்த புதிருக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப புத்திசாலின்னு அவர் சொன்னாரு. நம்ம நாட்டுல இருந்த எல்லா அமைச்சர்களும் அந்த புதிருக்கு பதில் சொல்ல ரொம்ப யோசிச்சாங்க. ஆனா யாருக்கும் சரியான பதில் தெரியல. ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்போ அந்த பேசும் கிளி மெதுவா ராஜா கிட்ட வந்து அந்த புதிருக்கு சரியான பதில சொன்னுச்சு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ராஜா அந்த பதில பக்கத்து நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவங்களும் அந்த சரியான பதில கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ராஜாவையும் அந்த புத்திசாலியான கிளியையும் ரொம்ப பாராட்டுனாங்க. அதிலிருந்து அந்த பேசும் கிளி ராஜாவோட முக்கியமான ஆலோசகரா மாறிடுச்சு. அந்த கிளி தன்னோட புத்திசாலித்தனத்தால நிறைய பிரச்சனைகள தீர்த்து வச்சுது. மக்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்துச்சு. ராஜாவும் அந்த கிளிய ரொம்ப நம்பினாரு. அந்த கிளி சாதாரண கிளி இல்ல. அது தன்னோட அறிவால ஒரு ராஜ்யத்துக்கே உதவியா இருந்துச்சு. அதனால குட்டீஸ், யாரு சின்னவங்க, யார் பெரியவங்கன்னு பார்க்க கூடாது. எல்லார்கிட்டயும் ஒரு தனி திறமை இருக்கும். அத சரியா பயன்படுத்தினா எல்லாரும் சாதிக்கலாம். அந்த பேசும் கிளி மாதிரி புத்திசாலித்தனத்தோட இருக்கணும். சரியா?